அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். கார்த்திகை தீப பெருநாளான இன்னைக்கு அறுபடை வீட்டில் முதல் வீடான திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றதுக்கு நம்மளுடைய உயர்நீதிமன்றம் முழு அனுமதியும் கொடுத்ததுக்கு பின்பாக அறநிலையத்துறை தீபத்தை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை பண்றாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஹிந்துக்களுக்கு எதிராக, ஹிந்து பண்டிகைகளுக்கு எதிராக, ஹிந்துக்களுடைய உணர்ச்சிக்கு எதிராக இந்த மாதிரியான கீழ்த்தரமான தரங்கெட்ட கேவலமான செயலை செய்யறது இது முதல் தடவை கிடையாது. குறிப்பா நம்மளுடைய இளைஞர் அணியினுடைய சகோதரர்கள் அங்க போய் போராட்டம் செய்யறப்போ எங்களுடைய மாநில தலைவர் திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. 144 அமல்படுத்தியிருக்கிறாங்க. இந்த அளவிற்கு ஹிந்துக்களை பார்த்தாலே உடம்புலலாம் அலர்ஜி வர்ற அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகமான இந்த தீய சக்தி, ஒரு கேவலம் கெட்ட ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஒரு முறையும் திருப்பரங்குன்றத்துல இது முதல் தடவை கிடையாது. சமீபத்தில் நடந்த எல்லா பிரச்சனைகளும் மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இவ்வளவு போராட்டங்கள் ஹிந்துக்கள் கையில எடுத்ததுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப ஹிந்துக்களுடைய உணர்ச்சியில விளையாடுறதே இந்த தீய சக்திகளுக்கு வேலையா இருக்குது. குறிப்பா இந்த திமுகங்கிற இந்த கேவலங்கட்ட ஆட்சியில இதை விட கேவலமா இந்த ஆட்சியும் இந்த முதலமைச்சரும் இறங்க முடியாது. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவுக்கு அழிவு திருப்பரங்குன்றம் முருகருடைய வேளால, அந்த கூர்வேளால ஆரம்பம் அப்படிங்கிறது இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அளவுக்கு இந்து விரோத ஒரு ஆட்சியை பாரதம் முழுவதும் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஹிந்துக்களுக்கு ஒரு விரோதியாக, அதுவும் அறநிலையத்துறை இந்த மாதிரியான செயல்களை செய்யறது ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமா கேவலமா இருக்குது. உங்களுடைய நம்மளுடைய கோயில்களை பராமரிக்கணும், கோயில்களுடைய முக்கியத்துவத்தை நம்ம காப்பாற்றணும், அதுதான் உங்களுடைய வேலையே. சொத்தை அபகரிக்கிறதுல மட்டும் குறியா இருக்கக்கூடிய நீங்க ஹிந்து சம்பந்தப்பட்ட ஹிந்து கலாச்சார விஷயங்களை இப்படி எதிர்க்கிறது அசிங்கத்திலையும் அசிங்கமா இருக்குது. இந்த ஆட்சி நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும். முருகனுடைய அருளால் 2026ல இந்த ஆட்சிக்கும் இந்த கேவலம் கெட்ட ஒரு திமுக என்கிற தீய சக்திக்கும் ஒரு முடிவு வருங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. தர்மம் வெல்லும். நன்றி.